மாறும். எல்லாமே நிரந்தரம் அல்ல. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிற உயிரினம். அது மாறிக்கொண்டே இருக்கிறனால தான் நம்ம வந்து ஒரு புதுசு புதுசா கத்துக்கொள்ள முடியுது. ஆனா ஒண்ணு, இந்த முடிவு மாறாது. முடிவு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முடிவு. அது அனுபவங்கள் தான் வெவ்வேறமா இருக்கும். முடிவு ஒண்ணுதான். ஆனா அனுபவங்கள் வெவ்வேற மாரி இருக்கு. அதனால தான் என்ன பண்ணோம்னா, படிப்படியா நம்ம வந்து உலகத்துக்கு அது வந்து தொழில்நுட்பம் நம்ம வளர்ந்துடுச்சு. தொழில்நுட்பம் வளர்ந்துங்காட்டி, நம்ம உலகத்துக்கு எந்த மூலையில கொண்டு இது சேர்த்திட முடியும். ஐயா நம்ம எனக்கு இன்னொரு தாட் வந்தது. நம்ம ம். என்ன பண்ணலாம், ஆசிரியர் பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு தனியா ஆசிரியரா மாறுறவங்க யார் யார் விருப்பம் உள்ளவங்க, ம். எல்லாருமே ஆசிரியரா தான் மாறணும். பட் ஆனா ம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆசிரியரா யார் யார் உருவாக போறீங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சு ஆ. அந்த குழு ஒண்ணு தனியா ஆரம்பிங்க. ஆமா. அதுல போட்டு வறுத்தெடுக்கலாம். அதுல நல்லா பேசலாம். அதுக்கு ஒரு நேரம் வச்சு பண்ணலாம். ம். ஏன்னா இது பொதுவா மக்கள் வர நேரம், இதுல அந்த குரூப்பை பிடிக்க முடியாது. ஆல்ரெடி நீர் பயிற்சியில தேர்ச்சி பெற்று இன்னமும் வந்துகிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, யார் யாரெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கூட்டு வந்து அவங்க ம். ஏன் அதை பண்ணல, இப்ப நீங்க 30 வருஷமா நீங்க ஒரு மாணவர்களை உருவாக்கி இருப்பீங்க இல்லையா, ம். அவங்களுக்கு என்ன தடையா இருந்தது, அவங்க ம். ஏன் விட்டுட்டு போனாங்க, எனக்கு பொருளாதார தெரியாது தடை. வெவ்வேறு பொருளாதார காரணம். தடை. பொருளாதாரத்தை எல்லாத்துக்கும் பொருளாதார தடை தாங்க. அதுதாங்கய்யா, இப்ப அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க முன்னேறி இருப்பாங்க இல்லையா, நீர் மருத்துவத்துல முன்னேறி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்பாங்க. அவங்க ஆசிரியரா ஏன் மாறல, எங்க மிஸ் பண்ணாங்க, இந்த பேட்ச் அப்படி ஆகக்கூடாது, இந்த இப்போ உருவாக பேட்ச் அப்படி ஆகக்கூடாது அப்படின்றது என்னோட எண்ணம். சரி, 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 சரி. கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்துடலாம். அது செய்யலாம், அது செய்யலாம், செய்யலாம். நான் எல்லாத்தையும் கூப்பிடுறேன். அப்படியே பண்ணலையா? ஆ வணக்கம். அ- அ- அப்படியே பண்ணுவோம், அப்படியே பண்ணுவோம். எல்லாரும் ஆசிரியர் ஆகணும். பழைய மாணவர்களை வந்து நான் இந்த பழைய மாணவர்கள் பட்டியல் என்கிட்ட இருக்கு. பழைய மாணவர் பட்டியல்னா ஒரு குறைஞ்சபட்சம் அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து அவங்களுக்கு ஆசிரியரோட தொடர்பு வச்சு கொடுங்க எண்ணம் உங்களுக்கு வர்றதில்லை. அப்ப எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். சுயநலம். எங்கேயோ ஏதோ ஒரு சுயநலம், சுயநலம். அது அது அடுத்து வர மாணவர்களுக்கு உருவாக கூடாது இல்லையா, ஆமா. ம். அதை கவனமா பாத்துக்கணும் இல்லையா அப்படின்ற ம். எண்ணம் வருது எனக்கு. அந்த வந்து ஆணவம் வந்து மறைக்கும். எனக்கு எல்லாமே தெரியுங்கிற வந்து மறைஞ்சிரும். அது வந்து உள்ள சேர்ந்துக்கும். இந்த ஆணவம் வந்து சேர்ந்துரும். ஆணவம் வந்து சேர்ந்துட்டா அவன் அழிஞ்சுதான் போவான். அதனால அவனுக்கு எது நன்மையும் கிடைக்காது. அவன் குடும்பத்திலையும் தேர முடியாது, உலகத்தோடு தேர முடியாது. இப்ப நான் அப்படி அப்ப கிடையாது. நீங்க நான் அப்ப நீங்க மாணவர்களை உருவாக்கி என்ன பையன், அடுத்து அவங்க அதை பொறுப்பை எடுத்துட்டு ஓடல அப்படின்னா அப்ப நீங்க உருவாக்கி உருவாக்கி விட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா, அப்ப நீங்க பேசிக்கிட்டே தான் இருக்கணுமா கடைசி மூச்சு வரைக்கும் அப்படின்ற கேள்வி வருது. ஆமா அவங்க உணரணும். யார் உணரணும்? படிக்கிறவங்க தான் உணரணும். நாங்க தாங்க உணரணும். ம். இப்ப நான் ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்? இப்ப நான் விட்டுட்டு போலாம் இல்லையா? எனக்கு இந்த வேலை தேவையில்லைன்னு போலாம் இல்லையா? இல்ல. அனைவரும் உணர்ந்து அது 7ஆம் பாடத்துல என்ன சொல்லியிருக்காரு? வேலையும் சமாதானம் உருவாக்கணும்னா எல்லாரும் அது ஏன் வேலையை செய்யக்கூடாது? ஆ, கல்விக் கழகமேங்கிறது ஆசிரியர் உருவாக்குறது தானே. கல்விக் கழகம் என்பது அது இந்த இது அப்படி திட்டமிட்டு செய்யறது. அதாவது வந்து இன்னைக்கு திட்டமிட்டு செய்யுங்க, திட்டமிட்டு செய்யுங்க. நீங்க அந்த செய்முறையா செஞ்சு பழகும்போது நீங்கள் ஆசிரியராக மாறலாம். பிறகு நீங்க சொல்லித் தர வேண்டும். சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு வறுமை ஒழியும். ஆரோக்கியம் வந்துருது இல்லையா? ஆரோக்கியம் வந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே மிச்சம் தானே. மிச்சம் ஆயிருது இல்லையா? அப்ப இதை ஏன் பிறகு சொல்லிக் கொடுத்து அறவழியில பொருள் ஈட்டக்கூடாது? பேசி பழகினா தாங்க வரும். மக்களோட பேசினா தாங்க வரும். மக்களோட பேசுறதே இல்ல. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். இப்ப நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். சரியா? ம். இப்ப நவீன நார்மல் டீச்சர் ட்ரைனிங், நார்மலா ம். ஒரு டீச்சர் ட்ரைனிங் எப்படி வருதோ இதுக்குன்னு ஒரு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் உங்களுக்கு டீச்சர்னு பட்டம் கொடுத்தாதான் செய்வாங்களோ. ஆமா, ஆமா, ஆமா. ஆசிரியர் இன்னைக்கு நானும் சொல்லிட்டு தான் எனக்கு சிறந்த மருந்து. நானும் போடுவேன். அது கூர்மைப்படுத்தலாங்கிறேன். எல்லாரும் சேர்ந்தாங்கன்னு கூர்மைப்படுத்தலாம். என்னுடைய அறிவு மட்டும் இறுதியானது அல்ல. எல்லாரும் வந்துட்டு விட்டுட்டு போயிடுறீங்க இல்லையா? அதுதான் விஷயமே. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இத 2வது தொழிலாக செய்ய முடியும். என்ன தொழிலாக செய்ய முடியும்? அதாவது இதை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அவங்க அவங்க ஆசிரியரா மாறணும் அப்படின்னா இதை பயிற்சி பண்ணி அவங்க அட்லீஸ்ட் பார்ட் டைம் மாதிரியாச்சும் ஆரம்பி ஃப்ரீலான்ஸ் மாதிரியாச்சும் அதை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ம், வயது ம். ஏற ஏற இப்ப நீங்க 30 வருஷமா பேசுறீங்க, அப்படியே ஒரு பிரவாகம், ஒரு நதி பிரவாகம் எடுத்து எப்படி போதோ அப்படி அலையாட்டம் பேசிக்கிட்டே வரீங்க. ஆமா. எங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு அந்த கருத்துக்களை உள்வாங்கினாலும் அதை ரீப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அது மனப்பாடம் செய்யல.
ஆ இப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜை நீங்க அவ்வளவு தூரம் சொன்ன பிறகுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அது அந்த ஃபர்ஸ்ட் ம் பேஜ் மட்டும் தான். ஆமா செகண்ட் பேஜ் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆமா ஆமா அது படிச்சு படிச்சு வச்சிருக்கோம், ஆனா மனப்பாடமா ஆகல இன்னும். அது மாதிரி ஒரு ஒரு பேஜுமே மனப்பாடம் ஆச்சா அப்படின்ற அந்த ம் அடுத்த அடுத்து 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 கண்ணு மூடிட்டு இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, திருக்குறள்லாம் அந்த நம்பரோட சொல்றீங்க, இத்தனாவது பேஜ்ல இத்தனாவது நம்பர் இருக்கு அப்படின்னா எத்தனை முறை ம் அதை படிச்சிருப்பீங்க. ம் 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 ம். இவ்வளவுதான் நம்ம படிக்க வேண்டிய இப்ப நம்ம எத்தனையோ லட்சக்கணக்கில் படிச்சிருப்போம். ஆனால் நமக்கு ஆரோக்கியத்தையும் தருது, பொருளீட்டுறதும் தருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது. அப்ப இதை விட்டு போட்டு வேற எதாவது படிச்சுட்டு இருக்கிறோமே. அது கல்வி கரையில கற்பவர் நாள் சேர, கல்வி கரையில கற்பவர் நாள் சேர, மெல்ல நினைக்கும் பிணிபட. கோடிக்கணக்கான நூல் இருக்குது, படிக்கிறது கொஞ்ச காலம் தான், கரையே கிடையாது. ஆனால் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும், அதுதான் விஷயமே. தேர்ந்தெடுத்து படிக்கணும். இப்ப நீங்க தேர்ந்தெடுத்து சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, தேர்ந்தெடுத்து கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க, தேர்ந்தெடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, தேர்ந்தெடுத்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்க, லட்சக்கணக்கான இருக்குது. அத்தனையும் எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே எந்த முடிவும் இல்லாத போகுது அதெல்லாம். இது அப்படி இல்லை. இது பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து இது உலகத்துக்கான கல்வி முறை. அதெல்லாம் இப்பதான் எல்லாம் வருது, எல்லாமே வரும் வரும் வரும். ஏன்னா நமக்கு ஊடகத்தை சரியான வகையில் பயன்படுத்தி இருக்கோம். ஊடகத்தை இப்ப தானே கையில் எடுத்திருக்கிறான். இப்ப கடன் தொடர் தினம் வச்சிருக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட 2 மாசமா தினம் நேரங்காலம் இந்த 2 மாசம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. எத்தனை வகுப்பு பாருங்க. இப்ப வகுப்பு அதிகம், இப்ப 4 வகுப்பு கொண்டு வந்துடலாம். 4 வகுப்பு பெரிய விஷயம்தான். அது இடையில வேற 2 வகுப்பு வந்துடும். இப்ப நேரடியா இனியனுக்கு பணம் கட்டி படிக்கிற மாதிரி அவங்களுக்கு தனியாக கவனம் செலுத்தலாம். அவனுக்கு 1 மாசம் கவனம் செலுத்தினா போதுங்க, ஒரே மாசம். அதனாலதான் அப்படிலாம் அதுக்கு கட்டணத்தை குறைச்சி கூட்டி குறைச்சி கூட்டி குறைச்சி எதுல சிக்குவான்னு பாக்குறான். எதுல சிக்கிறாங்க இல்லையா, அந்த சிக்க வச்சு அவனை கொண்டு வரணும், வேற வழியே கிடையாது. அப்படித்தான் அப்படி வரணும், எல்லாரும் வரணும். வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கைப்பொருளை இழக்கிறப்ப அந்த ஆரோக்கியம் வரும். கைப்பொருளை இழந்துதான் கத்துக்கணும்னு தெரியணும். பார்ப்போம். சரி, அப்படியே பண்ணலாம் ஐயா. சரியா? இன்னைக்கு என்ன ஒருத்தருமே காணும் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன ஒருத்தருமே காணும்? மணி 6 ஆகி போச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோ? ம். ஆமா, அந்த ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு ஏதாவது இருக்கும். இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போறதுல என்ன இருக்குது, வந்துட்டு கூட ஓடிடலாம். பாப்பா 2 பேர் தான் இருக்கிறீங்க. ம். சரி, இப்போ அந்த வேலையும் சமாதானத்தை பற்றி வணக்கம் ஐயா. உங்க பேர் சொல்லுங்க. தெய்வநாயகம். தெய்வ ராஜாங்கம்மா. தெய்வம்ங்க. தெய்வம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி ஒரு நிமிஷம் பேசுங்க. நான் வந்துட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லது நல்லது. சரி, சொந்த விஷயமே குத்தகையா, சொந்த பூமியா? சொந்த பூமிங்க. எத்தனை ஏக்கர் வச்சிருக்கிறீங்க? ஒரு தென்னை, வாழை, கொய்யா, மா எல்லாமே இந்த பலபயிர் சாகுபடியாக வந்துட்டு கலந்து போட்டிருக்கீங்க. அருமை அருமை. எந்த ஊர்ல? மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கம்ங்க. திருமங்கலமா? நான் அடிக்கடி வர்ற ஊராச்சு. அனைமா அடுத்த மாசம் வந்தாலும் வருவேன். வந்தா வீட்டுக்கு வாங்கய்யா, தோட்டத்துக்கு வாங்கய்யா. சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது இயற்கை விவசாயம், நாட்டு மாட்டை வச்சு ஜீவாமிர்தம் பண்ணி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ, அருமை அருமை. ஓ, நம்மாழ்வார். சரி சரி சரி. ஆமாங்க. இவரு தமிழர் மேலாண்மைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஞானப்பிரகாசம் ஐயாவோடது. நான் கூட பண்ணேன். நானும் 1 ஏக்கரை பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தேங்க, உங்க வீடியோ இதெல்லாம் பார்த்தேன். அது செய்ய முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, சிரமம். மானாவரி தான் நமக்கு கரெக்ட். மானாவரி விவசாயம் தான் சரி. என்னது மானாவரி? இயற்கை நோக்கி இயற்கை விவசாயம் தான் சரி. செயற்கை விவசாயம் பண்ணக்கூடாது. சரிங்க. மானாவரி தான் பண்ணணும். பூமியிலிருந்து தண்ணி எடுக்கவே கூடாது. பூமியிலிருந்து தண்ணி எடுக்கக்கூடாது. அது அடிப்படை முரணானது. அது மானாவரி கிடையாது. அது உண்மையான நீரே கிடையாது. அது பொய் நீர். புரியுதா? அதை சேமிக்க வைக்கணும். ஆனால் இங்க ஆற்றலை நேரடியா எடுக்கணும். நம்ம ஆற்றலை விண்வெளியில இருந்து எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? குழந்தைகளுக்கு தான் விவசாயம். சரிங்க. நான் ஞானப்பிரசாத் சொல்லி பார்த்துட்டேன். ஞானப்பிரசாத் இந்த புத்தகம் கொடுத்தாச்சுங்க ஐயா. ஞானப்பிரசாத் இந்த புத்தகம் கொடுத்தாச்சு. சரிங்க. ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? ஞானப்பிரசாத் சந்திச்சீங்கன்னா இந்த புத்தகம் கொடுத்து ஏன் ஆராய்ச்சி இல்லைன்னு கேளுங்க. சரிங்க. ஏன் பண்ணலன்னு கேளுங்க. புரியுதா? கொடுக்க வேண்டியது பொறுப்பு. இதை படிச்சு பாருங்க. நான் அன்பளிப்பா கொடுத்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கொடுத்தாச்சு. படிக்கலைன்னா அவ்வளவுதான், பாடி டேமேஜ் ஆயிரும். பாடி ஒரு அளவுக்கு மேல. விவசாயம் என்பது குழந்தைகளுக்கானதை தவிர நம்ம மாதிரி தடிமுண்டங்களுக்கு கிடையாது. நீ யாரை உற்பத்தி பண்ணி யாரை காப்பாற்ற போறீங்க? நீங்க உங்களுக்கு ஆரோக்கியம் தானே தேவை. ஆரோக்கியத்திற்கும் ஆகாரத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப குழந்தைகளுக்கு தான் நம்ம உணவு கொடுக்கணும். குழந்தைகளுக்கு நீங்க கனிகள் கூட குழந்தைகளுக்கு தான். நமக்கு தேவை. நம்ம தான்
இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கணும். நம்ம வந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு சக்தியை வந்து இயற்கையிலிருந்து எடுத்து வாழ கற்றுக்கொள்ளணும். நாம சாகா நிலைக்கு போகணும். குழந்தைகளுக்கு வந்து வளர்ச்சி நிலையில வந்து அந்த பழங்களை கொடுத்து அன்னப்பாதை தூய்மை செய்யணும். இது இன்னும் ஞானப்பரசு இது புரியல. புரியாத வரைக்கும் ம். ஒன்றும் பண்ண முடியாது. அவரே நோயில தான் மாட்டிட்டு போறாரு. நோயில தான். மாட்டிக்கிற போறாரு. அப்புறம் என்ன, நீ சாதாரண உணவு திங்கிறாள் தானே. என்னது ஆமாங்க. இது சாதாரண ரெக்கார்ட் உணவு ஆகும். தான் சாப்பிடுறேன். ஆமா, சாதாரண சாப்பிட்றதுக்கு என்ன வரும்? நோவு தான் வரும். என்னது? நோய் வரும். ஆமா. நோய் வரும். நோய் வந்து சாகத்தானே போறீங்க. நோய் வந்து துடி எடுத்து சாகத்தானே போறீங்க. ஆமாங்க. அப்ப பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த தெரியாத ஆளு நீங்க எதுக்கு நீங்க இருக்க முடியும்? நான் கேட்டாச்சு, எல்லாமே கேட்டாச்சு, எல்லாமே கேட்டாச்சு எல்லாத்தையும். யாரா இருந்தாலும் ஐயாப்பா கேள்வி கேட்கணும். யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். இப்ப என்கிட்ட நீங்க கேட்கலாம், பசி தாக்கத்தை கட்டுப்படு. ஆமா, பசி தாக்கத்தை கட்டுப்படு. நான் தான் ஒரு ஏக்கரை 1,00,000 செலவு பண்ணி அப்படியே போட்டேன். அது வந்து ஏன்னா செஞ்சாச்சு, ஒரு ஆள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் இயற்கை பழிச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இயற்கையை வந்து நம்ம கொண்டு வரலாம், எல்லாம் பண்ணலாம். அது எதற்காக? அப்ப வந்து தூய காற்றும் தூய நீர் எனக்கு தேவை. தூய காற்றுக்காக தூய நீருக்காக நான் கொண்டு வந்துட்டேன். கூடுதலாக அந்த தண்ணி சேமிக்குதுன்னு பண்ணியாச்சு. இப்ப நிலத்தடி இருந்து குறையவே குறையாது. எனக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா 100 அடியில் தண்ணி இருக்கும். மற்றவெல்லாம் 300 அடியில் தண்ணி இருக்கு. என்னது மட்டும் 100 அடியில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். சரி, எடுத்து என்ன பண்ண போறேன்? அஹ் வாங்க வாங்க வாங்க. ஐயா இப்ப இந்த வயிற்றுப்போக்கு இது ஏற்படுது இல்லைங்க திடீர்னு ஒருத்தங்களுக்கு, ஆமா, அவங்களுக்கு வந்துட்டு தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இருக்க சொல்லலாம் தானே ஐயா? இந்த வயிற்றுப்போக்கு ஏவுறது அவங்க சாதாரண உணவு சாப்பிட்றதுனால வெளியே போகுது. அது வந்து அவனுக்கு வெறும் ஆமாங்க. கடுமையான ஓய்வு இருக்கணும். எலுமிச்சை சாறு கொடுத்துட்டே இருக்க வேண்டியது. எலுமிச்சை சாறு, தேன் கலந்த எலுமிச்சை சாறு, கருப்பட்டி சேர்ந்த எலுமிச்சை சாறு, அப்புறம் கொடுத்துட்டே இருக்க சரிங்க. வேண்டியதுதான். அப்ப அவங்க 2 நாள் 3 நாள்ல போயிடும். ரொம்ப போயிட்டே இருந்தது இது கொடுத்துட்டே இருந்ததுன்னா அந்த நீர்ச்சத்து குறையாம பார்த்துக்கணும். அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சரி. விஷத்தை வெளியேற்றும். இப்ப விஷத்தை வெளியேற்றுக்க இப்ப இந்த திரவ ஆகாரத்திலே இருந்தா கூட சரியாயிரும். கடுமையான ஓய்வு இருக்கணும். கடுமையான ஓய்வு இருக்கணும். ஓய்வு. அதுக்கப்புறம் அவன் வந்து காய்கறிக்கு மாறி உடம்ப சுத்தப்படுத்தணும். ஏன்னா அவன் சாப்பிட்ட மாவு சத்து தான் நோவா மாறிடும். மாறுது. மாவு சத்து நோயை மாதிரி மாவு சத்து திங்கிறவங்க அவன் நோயிலும் செத்தே தீரணுங்க. சரிங்க. மாவு சத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ம். குறிப்பா நெல்லுன்னா என்ன தெரியுமா? நெல்லுன்னா விதைன்னு அர்த்தம். நெல்லுன்னா விதை. விதை. இந்த விதை சாப்பிட்றவங்களுக்கு ஆரோக்கியம் வரவே வராது. ஆரோக்கியத்துக்கு அதாவது மரணம் என்பது எங்க வருதுன்னா, எந்த அளவுக்கு விதை திங்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சளி சுரந்துகிட்டே இருக்கும். ம். சளி சுரந்துட்டே மூக்கு சளி சுரந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் நீ சாக போறீங்கன்னு அர்த்தம். சாவ வந்துரும். சமாதிக்கு போக தடுக்குது. சமாதிக்கு போறதை தடுக்குது. தடுக்குது. அதே இயற்கை சாவை தடுக்கிறது. ஒரு 2 சாவு தான் இருக்க முடியும். செயற்கை சாவு, ஒன்று இயற்கை சாவு. புரியுதா? இது வந்து உணவினால் ஏற்பட்ட பக்க விளைவால் சாவது. அது இயற்கையான சாவு. சாவு வந்து நம்ம வாழ்வு நம்ம கையில் இருக்கிற மாதிரி சாவும் நம்ம கையில தான். இது இயற்கையில் இருக்கிற பரிபூரண யோக முறை. இது புரியல. ம் கேளுங்க தெய்வம். அதனால முயற்சி பண்ணுங்க. இனி நீங்க என்ன பண்றீங்கன்னா, மானாவாரி வேளாண்மைக்கு மாறிக்குங்க. புரியுதா? சரிங்க. அதுதான் உங்களுக்கு லாபத்தை தரும். மற்றவர்கள் லாபம். மானாவாரிங்கிறது தானா வர்றது, அதுதான் விஷயம். அதுக்கு நீ பதப்படுத்தி வச்சுக்கலாம். எத்தனை ஏக்கரை பண்றீங்க? இப்போதைக்கு ஒரு 1.25 ஏக்கர் பண்ணிருக்கீங்க. எத்தனை ஏக்கரை இருக்கு? மொத்தம் 5 ஏக்கர் இருக்குங்க. போதும். நீங்க அதெல்லாம் மானாவாரியா, இந்த 3 ஏக்கரை மானாவாரியா போட்டுருங்க. சரிங்க. அது வந்துட்டு போடும். நீங்க என்ன பண்ணாலும் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்காமல் நீங்க என்னதான் பண்ணாலுமே வெறும் காசு தான் வரும்போது ஆரோக்கியம் வராது. நீங்க இந்த உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்குள்ள உயிரே போயிரும். என்னது? உயிர் போயிரும். அது நடக்கவே நடக்காது. அவன் வாங்கவும் மாட்டான். நீ கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுக்க போற. யார் உங்களை தேடி வரப்போறது இல்லை. அவன் முடிச்சிருவான் உங்களை. வியாபாரி உங்களை முடிச்சிருவான். வியாபாரி ஏமாத்திடுவான். உங்களுக்கான உணவை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்க வந்து பரோபகார இருந்துகிட்டு உங்களை காற்றும் இருந்தா முக்கியம். அந்த மானாவரியை போட்டு மானாவரியில வரக்கூடிய லாபத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாமே தவிர, அதுக்குதான் மானாவரின்னு பேரு. மானாவரியே விளைஞ்சு கிடக்குற மானாவரியே வரணும். நீங்க மீண்டும் உழைப்பு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வீணா போயிடுவீங்க. அவ்வளவுதான். சரிங்க. 1 வருஷம் கொடுக்கலாம், 2 வருஷம் கொடுக்கலாம். எப்ப பாரு உழைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உழைச்சுக்கிட்டே இயற்கை என்பது தானா வரணும். என்னது? அப்ப ஆரோக்கியத்தை மீட்டு இதை சொல்லிக் கொடுங்க. நீங்க உங்களுக்கு பொருள் ஈட்டுறது தான். இது அடிப்படை பொருள் ஈட்டுறது தான். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. நீங்க வந்து காய்கறி உற்பத்தி பண்ணி தான், பழ உற்பத்தி பண்ணி தான் பொருள் ஈட்டுறது எங்க இருக்குது?
நல்ல தொழில். இல்லை. ஆனால் மானாவாரி செஞ்சு நீங்க பணம் சம்பாதிக்கலாம். மானாவாரியாக மாத்துங்க. அவரு மானாவாரி பத்தி தான் சொல்றாரு. இதுவரைக்கும் யார் செய்யறாங்க? செய்யலை. அவரு மானாவாரி பத்தி பேசுறாரு. அப்ப மானாவாரியில உற்பத்தி பண்ணி காட்டுங்க. அப்ப மானாவாரிக்கு இது 3 மாசம் தானே. ஆமாங்க. 12 மாசம் மானாவாரி கிடையாது இல்லையா? ஆமாங்க. என்ன இப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நான் பேசாம விட்டுட்டு நான் இதடா பம்பா போகுது அப்படின்னு. அது எனக்கு 1 லட்ச ரூபா செலவாகுதுல. எத்தனை? 1 லட்சம். ஒரு ஏக்கர் ரெடி பண்றதுக்கு 1 லட்சம் செலவாகுங்க ஐயா. ஆமாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல. ம். வரப்பு எடுக்கிறதுக்காகங்க. ஐயா அது 3 குழி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு எனக்கு. அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் எதை நோக்கி பயணமாகுது இது? நீரை கட்டமைக்கும் சொன்னோம்னா என்ன? நீரை கட்டம் அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் மனிதன் வளர்ந்து விட்ட மனிதனுக்கு ஆகாரம் எதுக்குன்னு கேக்குறேன். இந்த புத்தக நான் நம்மாழ்வாருக்கு இந்த புத்தகம் கொடுத்த படிக்கலைங்க ஐயா. நம்மாழ்வாருக்கு இந்த புத்தகம் கொடுத்த படிக்கல. சரிங்க. ஞான பிரகாஷுக்கு இந்த புத்தகம் கொடுத்த படிக்கல. அது நான் என்னுடைய குற்றம் சொல்ல முடியாது. நான் எல்லாத்தையும் போராடி இங்க ஜெயலலிதா கொடுத்திருக்கிறேன், கருணாநிதி கொடுத்திருக்கிறேன், வீரப்பனு கூட கொடுத்திருக்கேன். நான் செத்து போனான வீரப்பன் அவனுக்கு இந்த புத்தகம் கொடுத்தேன். நாசா விஞ்ஞானிகளுக்கு கொடுத்தாச்சு. நாசா விஞ்ஞானிகள் கொடுக்கல. ஜெர்மனியில கொடுத்தாச்சு. இந்த ஜெர்மனி தான் என்னுடைய இலக்கு. அடுத்து ஜெர்மனி தான். புரியுதா? அடுத்த இலக்கு ஜெர்மனி தான். என்னுடைய மாணவர்கள் அங்க இதெல்லாம் படிச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் நீங்க வந்து இந்த வயசுல வந்து நீங்க ஜெர்மனி போய் படிக்கலாம். ஜெர்மனி போய் படிச்சு அங்க நிரூபிச்சாங்க. நாம வயசெல்லாம் கிடையாது. ஜெர்மனிக்கு வயசெல்லாம் கிடையாது. அங்க போய் 2 வருஷம் தமிழ் படிச்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பிஹெச்டி வாங்கிட்டு அங்கேயே வாஜியா இருந்து பொருளிட்டிடலாம். புரியுதா? ஜெர்மனுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் மோட்ல இப்ப எஜுகேஷன் இருக்காங்க. நம்ம இங்க இருந்து படிக்கிற மாதிரி அதெல்லாம் ஒத்துக்குமா? அதெல்லாம் ரொம்ப கேவலம். எப்ப வந்து அது குருகுலத்துக்கு எதிரானது. என்னது? வெறும் காகிதத்தை வச்சுக்கிறது குருகுலத்துக்கு எதிரானது, செய்முறைக்கு எதிரானது. சரிங்க. அவன் தெளிவா இருக்கிறான். நேர்ல வந்து வர சொல்றான். அவன் போடுகிற இந்தியாவில எந்த பட்டவானா ஏத்துக்க மாட்டான். நாங்க பேசிட்டு அதெல்லாம் பேசியாச்சு. ஜெர்மனியில பேசியாச்சு. சரிங்க. நீங்க இந்த தொலைதூர கல்விங்கிறது அந்த காகித பயிற்சிங்கிற ரொம்ப தப்பு. அதனால எல்லாரும் இப்ப வாய்ப்பு இருக்கிறவங்க போயாகணும். என் பொண்ணை அனுப்ப போறேன். எல்லாரும் போயாகணும். ஒரு 10 பேராவது போயாகணும். அங்கிருந்து நம்ம ஒரு குழு உருவாக்கி உலகத்துக்கு நாம திருப்பலாம். உலகத்தை திருப்பிடலாம். ஏன்னா அவங்க அரசியல் கிடையாது. அங்க செய்முறை மார்க்கு தான். செய்முறை செஞ்சு காமிச்சோம்னா ஏத்துக்கிட்டு போயிடலாம். அப்ப உலகத்துக்கு கொண்டு வந்தாலும் இப்ப எப்படி விண்வெளித்துறைக்கு வந்து விண்வெளி முழுக்க இது விண்வெளித்துறை தான். அப்படி கொண்டு வந்துடலாம். சரியா? சரி. கேசவன் சொல்லுங்க. ஒரு விவாதம் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம். நான் இன்னைக்கு வந்து எப்படி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நல்ல பொருளீற்ற தொழிலா கொண்டுட்டு வரலாம். ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்கலாம். நீங்க இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. படிச்சது வந்து நீங்க பிறகு சொல்லலாம், பகிர்ந்து கொள்ளலாம், கலந்துரையாடல் பண்ணலாம். இன்னைக்கு ஆள் ரொம்ப குறைவா இருக்குது பாருங்க. கேசவன் இருக்கிறீங்க, தெய்வம் இருக்கிறீங்க, திருவிழா தான் இருக்கிறீங்க. மற்ற யாரும் இல்லை. மற்றவங்களே பேசுறது கேசவனா 2 வார்த்தை பேசுறது. இன்னும் என்னன்னா எல்லாரும் வந்து ஒரு 10 நிமிஷம் கலந்துரையாடல் பண்ணணும். அது இப்ப நான் சொல்லிட்டே இருந்தாலும் நீங்க எல்லாம் பேச கத்துக்கிட்டா தான் இது வந்து ஒரு ஆசிரியருக்கான தகுதி உருவாக்கணும். முதல்ல பேச கத்துக்கணும். நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், என்ன உணர்ந்துக்குன்னு கேட்கணும். அரைங்குறையமா இதுல வந்து முழுசா செய்யணும் அவசியம் இல்லை. அரைங்குறையமா கத்துக்கிட்டு இருந்தா போதுமானது. அப்படிதான் செய்ய முடியும். முழுசா கத்துக்கிட்டோம்னா தொடர்பு முழுசா நான் வந்து நேர்லயே இருந்தீங்கன்னா அது ரொம்ப அமைதி கொண்டு போய் விடும். பிறகு சொல்லித்தராமையே போற அளவுக்கு போகும். அதனால வந்து ஏதோ ஒரு சின்ன குற்றத்தையாவது பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தகுதி குறைச்சிக்கிட்டே இருந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காத வரைக்கும், உங்களால 1 லட்சம் பேத்துக்காவது சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் பிரியக்கூடாது. அந்த மாதிரி என்ன ரொம்ப தூய்மை ஆச்சுன்னா ரொம்ப தூய்மையாக இருக்க சொல்லுவோம். ஏதாவது ஒரு மிட்டாய் மாதிரி சாப்பிட்டுட்டு உடம்ப கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வந்து டீக்ரேடுன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் கீழே இறக்கி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உடம்பு வந்து சுத்தம் ஆயிடுச்சுன்னா மனம் வந்து அந்த தூய்மையிலே இருக்க பார்க்கும். ரொம்ப தூய்மையா இருக்க பார்க்கும். ஏன்னா எந்த தேவையும் மற்ற நடிகை அது போகுது. அதனால அது வந்து இழுத்து பிடிச்சி கொஞ்சம் குறைக்க வேணும். அதனால நான் என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு சொல்லி தரணும், நிறைய பேர் கொண்டு போகணும். அடுத்தது மின்சாரத்தை கண்டுபிடிக்கணும், தண்ணி வந்து எரிபொருளை கொண்டு வரணும். நிறைய இருக்கு. தண்ணி எரிபொருளை கொண்டு வர ரொம்ப ஈஸி. தண்ணியே ஊற்றுறோம் மின்சாரம் வந்துடும். அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. பேசிக்கெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து மெட்டல் ஆக்சைடு போட்டு கொண்டு வரணும். அதெல்லாம் உலகத்துக்கு கொண்டு வரணும். அடுத்த வேலை இருக்குது. விண்வெளியில குடியேறணும், அவங்களும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி பிஹெச்டி பண்றவங்க உருவாக்கணும். நம்ம கரெக்டான நேரத்துல ஜெர்மனி வந்திருக்கு. கரெக்டான நேரத்துல ஜெர்மனி வந்துச்சு. நான் ஜெர்மனி மக்களை சந்திச்சு பேசிட்டேன். இதை விட என்ன செய்ய முடியும்? இப்போ ஒருத்தர் எந்த வயதுலையும் வந்து நீங்க படிக்கிறதுக்கு தடையே கிடையாது. அதுல வந்து தடையே இல்லை. இப்ப நமக்கு வந்து நம்மளும் அப்படித்தான். நம்ம வந்து பல்கலைக்கழகத்துல சேரலாம், சேர்ந்து படிக்கலாம். தொலைதூர கல்விங்கிறது வாய்ப்பு இருக்கிறவங்க ஜெர்மனி போங்க. அவ்வளவுதான். போனீங்கன்னா நல்லது. மருத்துவர் ஆகலாம்.
ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க படிச்சுக்கிட்டு நீங்க என்ன தலைப்புல ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. அங்க ஒரு தடையே கிடையாது. ஏன்னா அவங்க முதல்ல தகுதி உருவாக்குறாங்க. முதல்ல என்ன பண்றாங்க? அதுல தகுதியை ஏற்படுத்திக்கணும். ம். சும்மா தகுதி இல்லாதவங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? முதல் பாடத்தை நீங்க படிக்க சொல்லியிருக்கேன். முதல் பாடத்தையே யாரும் படிக்காத பொழுது நீங்க என்ன பண்ண போறீங்க? முதல் பாடத்தை படிச்சீங்களா தெய்வம்? முதல் பாடத்துல? ம். படிச்சிருக்கீங்க. அது அப்படியே சொல்லு. நினைச்ச மனசுல இருக்கிறது மட்டும் சொல்லுங்க. முதல் பாடம் எப்படி தொடங்குது? அதாவது முதல் பாடம் ம், ம், நம்ம சொல்லுங்க. நீர் மருத்துவம் வந்துட்டு பரிணாம அறிவியல் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதுங்கய்யா. அருமை. ம், முதல்ல வந்துட்டு தாவரம் வந்துட்டு ஒரு செல் இதுல இருந்து முதலாக தாவரம் உயிரினம் வந்தது. ஆ, அவனோட செயல்பாடுகள் வந்துட்டு ம். தொடு உணர்வு உணர்வு அருமை. ம், 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 ம். இனப்பெருக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அருமை, 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 அருமை. சரி. ம், இரண்டாவது வந்துட்டு ம். புழுக்கள். அருமை, அருமை. அது வந்துட்டு தொடு உணர்வோடு ஊர்தலை வந்துட்டு நகர்தலை வந்துட்டு நகர்தலை வந்துட்டு வச்சிருந்தது. சரி. இனப்பெருக்கம் வந்துட்டு தாவர செல்ல காட்டிலும் குறைவாக இருக்கும். அருமை, அருமை, அருமை. ம், ம். மூன்றாவது நிலை வந்துட்டு பூச்சிகள். சரி, அருமை. ம், ம், ம். பூச்சிகள் வந்துட்டு காணுதல் உணர்வு வந்துட்டு கூடுதலாக கிடைக்குது. கூடுதலா கிடைக்கும். அருமை. ம், ம். இனப்பெருக்கம் வந்துட்டு புழுக்களை காட்டிலும் குறைவாக இருக்கு. புழுக்களை காட்டிலும் அருமை, அருமை. நல்லா புரிஞ்சிருக்கீங்க. குறைவாக இருக்கு. ம், நான்காம் நிலை வந்துட்டு ம், பறவைகள், ம், பூச்சிகள், ம், ம், ம். ஊர்வன 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 பாம்புகள். பொறுமை, பொறுமை, ஊர்வன பொறுமையா பேசு. பாம்புகள். சரி. அங்க வந்துட்டு செயல்பாடுகள் வந்துட்டு ம். நுகர்தல் கூடுதலா இருக்கு. ஆ, 4 நக வந்துருச்சு. சரி, 4. அருமை. இங்க வந்துட்டு தேள் வந்துட்டு தன்னோட உடலவே வந்துட்டு இறந்து தன்னோட குழந்தைகளை வந்துட்டு வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யுது. சரி, சரி. அருமை, அருமை. இந்த 4 நிலையில முதல் 4 நிலையிலயும் வந்துட்டு ம். பெற்றோர்கள் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. தன்னோட இனத்தை சந்ததிகளை வந்துட்டு வளர்க்குறாங்க. அருமை, அருமை. அருமையான விஷயம். நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. அவ்வளவுதான். அடுத்தது. ம், ம். 5வது நிலை வந்துட்டு ம். மிருகங்கள், பறவைகள், பாலூட்டிகள். அருமை, அருமை. இங்க வந்து கூடுதலாக வந்துட்டு வாயு ருசி வந்துட்டு கூடுதலா இருக்கு. வாயுசல் கூடுதலா இருக்கு. அருமை, அருமை. கூடுதலா இருக்கு. ம். இனப்பெருக்கம் வந்துட்டு குறைவாக இருக்கு. ம், ம். இங்க வந்துட்டு பிள்ளைகளோட பெற்றோர் வந்துட்டு சிறிது காலம் வந்துட்டு இருக்கிறாங்க. சில குட்டிகள் போடுறாங்க. சில குட்டிகள் 4, 5 குட்டி, 6, 7 குட்டி. ம். பெற்றோர்கள் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. அருமை, 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 அருமை. அற்புதம், அற்புதம். 6வது நிலை வந்துட்டு மனிதன், பகுத்தறிவு. கூடுதலாக படுது. அருமை, அருமை. இங்கவும் இனப்பெருக்கம் வந்துட்டு மேலும் குறைவாக இருக்கு. விலங்குகளை காட்டிலும் குறைவாக இருக்கு. ஒரு தடவையில ஒரு குழந்தை வந்துட்டு பெத்துக்கிறோம். ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுற அளவுக்கு இனப்பெருக்கம் சுருங்கி விட்டது. எவ்வளோ பெரிய இது பல கோடி ஆண்டாயிருக்கு. அருமை, அருமை. அடுத்து மனிதனும் வந்துட்டு இறந்துடுறான். இப்ப இந்த பரிணாம வளர்ச்சியை வந்துட்டு நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம உணர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு விண்வெளியோடு மனிதன் வந்துட்டு கலக்கிறதாக இருக்க வேண்டும். அது சாகா நிலையை நோக்கி தள்ளுது. அதான் சாகா நிலையை நோக்கி தள்ளும். அதனால இங்க வந்துட்டு 7ஆம் நிலையில வந்துட்டு மனிதன் வந்துட்டு இறக்கக்கூடாது. அந்த சமாதி நிலையை அடைவதற்கு வந்துட்டு நம்ம நீரையே ஆகாரமாக எடுத்து உண்டோம் அப்படின்னாக்க பிள்ளைகளோடு பெற்றோரும் வந்துட்டு இந்த நிலையில் வந்துட்டு இருப்போம். இனப்பெருக்கம் செய்வார்கள். இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்து வாழ்வார்கள்ங்கிறத இயற்கையாக கொண்டுட்டு போகுது. என்னது? இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்து வாழ்வார்கள். அது இயற்கையாவே இருக்கு. எந்த பயிற்சியும் தேவையில்லை. என்னது? எந்த பயிற்சி? இத போய் பிசினஸ் ஆக்கி விட்டானுங்களே எல்லாருமே. இது அற்புதமா சொல்லிட்டாரு. ஐயா கரெக்டா சொல்லிட்டாரு. இது அற்புதமா சொல்லிட்டாரு. இதுதாங்க, இப்படிதான் எதிர்பார்க்கிறேன். பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு அழகா சுருக்கமா சொல்லிட்டாரு. இதுதான், இது அப்படியே பதிவாயிடுச்சு. இதை எல்லாரும் ஏத்துக்கணும். இப்ப நேத்து ஒருத்தர் சொன்னாங்க, அந்த அம்மா சொல்லிச்சு அருமையா. அவங்க இன்னைக்கு சந்திரா அழகா சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க. இவ்வளவுதான். சந்திரா அழகா சொன்னாங்க. நான் சொல்றேன் நாங்க பாருங்க, அது நல்லா. அவங்க எல்லாம் வந்து ஜெர்மனிக்கு போறதுக்கு, எல்லாரும் ஜெர்மனிக்கு போறதுக்கு வசதி இருக்கவும் ஜெர்மனிக்கு போயிருங்க. நான் பேசிட்டு வந்துட்டேன். ஜெர்மனிக்கு நேர்ல சந்திச்சு எல்லாத்தையும் பேசிட்டே வந்துட்டேன். வீடியோல பாத்தீங்களா இல்லையா? செலவு என்ன ஆகுங்கய்யா? செலவு என்ன, ஒரு $10,000 செலவாகும். $10,000 செலவாகும். நீங்க தொடர வச்சுங்க. நீங்க கேளுங்க. நீங்க வந்து
ஹேம்பர்க் யூனிவர்சிட்டின்னு போட்டேன்னா வந்துடும். ஜெர்மனி ஹேம்பர்க் யூனிவர்சிட்டின்னு போட்டால் வந்துடும். சரிங்க எப்படி சேரணும்னு கேட்டுங்க. அங்கே வயதெல்லாம் கிடையாது. நீங்கள் 2 வருஷம் அங்கே தமிழ் படிக்கணும். அதை படிக்காதவங்க எப்படிங்க செய்ய முடியும்? சரிங்க அவங்க சொல்ற விதிகளுக்கு உட்பட்டு தமிழ் படிக்கணும். நீங்க இந்தியாவில் படிச்சது உலகம் எங்க இந்தியாவில் தமிழ் படிச்சதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து எங்க நாட்டில் தமிழ் படிக்கணும். அவன் தரத்தை எதிர்பார்க்கிறேன். அல்லது அமெரிக்காவில் படிச்சிருக்கணும், அல்லது வேற எங்கேயாவது. இந்திய நீங்களாங்க வேற மாநில. ஏன்னா இங்க வந்து வெறும் மதிப்பெண் தானே. இங்க போய் கல்லூரியே போக தேவையில்லை. கல்லூரி போகாம நீ பட்டம் வாங்கிட்டு போயிடலாம். ஆசிரியர் இல்லாம தேர்வு எழுதிக்கலாங்க. ஆசிரியர் இல்லாம தேர்வு எழுதிக்கலாம். அப்புறம் என்ன? இது எப்படி ஏத்துக்கிறது? குருகுலமே அடிச்சு போச்சு. குருகுலமே ஒழிச்சாச்சு. அது வெள்ளைக்காரன் பண்ண வேலை. வெள்ளைக்காரன் சம்பள கல்வி முறை கொண்டு வந்துட்டான் இல்லையா? சம்பள கல்வி கொண்டு வந்து இந்தியாவை முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு சண்டை போட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. எந்த மொழி படிச்சாலும் அறிவு வரப்போறது இல்லை. தமிழ் மொழியில் என்ன இருக்கு? தமிழ் மொழி மூத்த மொழி. அதுல என்ன அறிவியல் இருக்குன்னு நமக்கு புரியல யாருக்குமே. தமிழர்களுக்கே இன்னும் புரியல. ஆரோக்கியம் வந்து தமிழ்ல இருக்குன்னே தெரியாது. அப்ப தமிழ்ல வந்து மூத்த குடி. அது எவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியல. அதனாலதான் வந்து நம்ம நீர்மூர்த்தத்துக்கு கொண்டு போறோம். இதை கத்துக்கிட்டா போதுமானது. எல்லாம் 2 மொழி இருக்கலாம். ஒண்ணு தாய்மொழி, இன்னும் வந்து எழுத்து வடிவரப்பு தமிழ் மொழி. உலகத்துக்கே எழுத்து வடிவம் தமிழ் மொழி தான். உலகத்துக்கு அவரவர்கள் குழந்தைகள் தாய்மொழி, அதுக்கப்புறம் 2வது மொழி தமிழ் மொழியா வரணும். இந்த 2 மொழி தவிர எது இருக்க முடியாது. சமஸ்கிருதம் வந்து சப்தங்களை பயன்படுத்துறதுக்கு தான். சமஸ்கிருதம் வந்து மூக்கொழிக்கும் அறிவேற்று மொழியாக தான் பயன்படுத்தும். தமிழ் இருந்து பிறந்து போன மொழி தான். அதனால நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது சத்தங்கள் மட்டும்தான். அது யோகிகளை கூப்பிடுவதற்கும் மந்திரங்களை சொல்லுவதற்காக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மந்திரம். வேற மந்திரங்கிறது மனிதன் சொல்றதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அகத்தூய்மை இல்லாமல் எதுவும் பலிக்காது. சரி, இப்ப பேசலாம். இப்ப அந்த கல்வியும் வேலையும் சமாதானமும் ஏற்படுற மாதிரி கொண்டு வரோம். இது எப்படி பண்ணலான்னு சொல்லுங்க. நீங்க திருலோகச்சந்தை நீங்க தொடங்கி வைங்க, நீங்களும் சொல்லுங்க. ஆகையினால வந்து விவசாயம் என்பது அது மானாவாரியாக இருக்க வேண்டும், தவிர நம்ம செயற்கையா பண்ண முடியாது. ஆனா நான் என்ன பண்றேன், அதை பண்ணிட்டு விட்டுட்டு நான் யார் வேணா போய் தங்கிக்கலாம். யாரு வேணா வந்து தங்கிக்கலாம். இப்ப இந்த அகத்தூய்மை பண்றவங்க தங்கிக்கலாம். வனத்தோட காற்று நல்ல தூய்மையான காற்று பாத்தீங்களா இல்லையா? எந்த லொகேஷன்ல இருக்குங்கய்யா? மலை அடிவாரத்திலே இருக்குது. மலை அடிவாரத்திலே நல்ல காற்று, அருமையான காற்று இருக்கும். ஓகே. மலை அடிவாரம், யானை மான்கள் நடமாடக்கூடிய இடம். எந்த ஊருங்கய்யா? கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே ஓகே. அது அந்த ஒரு ஏக்கர் வேலி போடணும். அது வந்து 5 லட்சத்துக்கு செலவாகும். பேசாம போட்டேன் நான். போட வகையில் எவன்டா பண்றது அப்படின்னு. வேலி போட்டோம்னா சுத்தமா மான் வராம இருக்கும். இல்ல மான் வந்து உள்ள அழிச்சிட்டு போயிடுது. எதை போட்டாலும் பாதுகாப்பு விடுறது இல்லை. ஒரு செடி வைக்கிற கூட விட மாட்டேங்குது. அப்ப மானை வந்து ஒன்றும் தடை செய்ய முடியாது. அது வேலி போட்டோம்னா வேலி போட்டோம்னா 5 லட்சம் செலவாக. அது பார்க்கலாம் பின்னாடி அப்படி விட்டுட்டேன். $5000 வேணும். $5000 எங்க போறது நம்ம? அதனால வெளிநாட்டுக்கு போனோம்னா $5000 ஒண்ணுமே இல்லை. அதுக்கு தான் தயார். நீ போய் பண்ணுங்க. சும்மா ஒரு ஆள் சொல்லி கொடுத்து 5000 தூக்கி கட்டணும். ஒரே மாசத்துல கட்டிட்டு போயிடலாம். எல்லாமே சிம்பிள் தான். ஏன்னா இங்க அரசியல் வேற. அறிவு இருக்குது. நாம வந்து அறிவு இருக்கிறது வந்து நியாயமான வரல பொருள் ஈட்ட முடியல. ஈட்டினா தான் அடிப்படை செய்ய முடியும். யோகிகளுக்கு இடம் தேவையில்லை. யோகிகள் விண்வெளியில் தான் வாழணும். இப்ப ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்கணுமே இல்லையா? உருவாக்கியாச்சு. அது வந்து பாதுகாப்பு பண்ண முடியல. என்னது மெயின்டெனன்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு அது பண்ண முடியல. மான் தொல்லை இருக்குது. முட்டு போட்டு வந்தோம்னா திருட வந்து யாராச்சும் பிளக்க போடுங்கிற, அதை போடுங்கிற, இதை போடுங்கிற. அந்த கீழ் மக்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. கீழ் சாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்குமா. ஐயோ இந்த கீழ் சாதிகள் கீழ் செயல் செய்யறவங்க கீழ் சாதி. திருடுறவன் தான் இருப்பான். எல்லாரும் திருடுறவன் தான் நிறைய இருப்பானுங்க. பயங்கரமா இருக்கு. ரொம்ப மோசமானவனுங்க. அப்பா மனித இனத்திலே வந்து ரொம்ப திருடர் சொல்றாரு. ரொம்ப மோசமான நல்லவனே போல் இருப்பான். நல்லவன் மாதிரி இருந்து திருடுறதா அவன் வேலையும் பாரு. ரொம்ப கொடுமை. மனிதர்கள் வந்து அந்த கேவலமான பிறவி திருடுதல் தான். இந்த திருடுதல் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. அப்பா சாமி, ஏமாத்துறது, பொய் சொல்றது, இலவசமா கத்துக்கிறதுங்கிறது அப்படியேதான் இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மானாவரிங்கிறது தானா வர்றது. அது முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க நான் நம்மாழ்வாரை சந்திச்சு பேசியாச்சு. நம்ம ஞானப்பிரகாசன் பேசியாச்சு. அவர் கத்துன்னு கத்துறாரு. முதல்ல ஆரோக்கியம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியம் உணவில் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். எத்தனை நாளைக்கு ஓடிட்டே இருப்பீங்க? இருந்த இடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க தகவல் தொழில்நுட்பத்தை வந்துருச்சா இல்லையா? நம்ம அடுத்தவளை மாற்ற முடியாது. செய்தி தான் கொடுக்க முடியும். அடுத்த நம்ம வேலை அது கிடையாது. நம்ம உங்களையெல்லாம் சரி பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இப்படிலாம் படிங்க, அப்படிங்களா படிங்கன்னு சொல்ல வேண்டியதான்.
சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. தெய்வ நாயகம் நீங்களே ஆரம்பிங்க. இப்ப விவாதம் பண்ணிக்கலாம். யாருமே இல்ல, நாம 2-3 பேர் தான் இருக்கோம். சொல்லுங்க. இல்லைங்க, அதாவது இப்ப நீங்க வந்துட்டு பயிற்றுனர்களை வந்துட்டு உருவாக்கணுங்க. அப்ப நம்மளுக்கு வந்துட்டு உங்களோட நீர் மருத்துவத்துல ஒரு நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு 4-5 பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணி, அது 5 பேரோ 10 பேரோ அது எது வேணாலும் இருக்கிறப்ப, கேசவன் ஐயா அவங்க ஏஜ்டு, தயாளன் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, நம்பர் 1 வந்துட்டு திருலவச்சந்தர் அவரெல்லாம் வந்துட்டு உங்களோட ரொம்ப க்ளோஸா போயிட்டே இருக்காரு. இப்போ வந்துட்டு முழுமையா அதை அப்சர்வ் பண்ணாம நான் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாளா நான் வந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை உள்ளுக்குள்ளார. பட் ஆனா இன்னில இருந்து அதுதான் கலந்து பேசணும். இப்ப அதுதான் கலந்துரையாடலா இந்த செஷன் வச்சாச்சு அப்படின்னா, ஐயா வந்து 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசிடுவாரு. அதுக்கப்புறம் நம்மளோட கலந்துரையாடல் தான் இருக்க போகுது. அதாவது அப்ப உங்களோட வகுப்பு அந்த செய்திகளை முழுமையா தெரிஞ்சுக்கிறாம நம்ம வந்துட்டு ஊட குறுக்க கேள்வி கேட்டு நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு தான் நான் இதுவரை பேசினதே கிடையாது. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இப்ப தொடர்ந்து போன 25ஆம் தேதியில இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இடையில நெட்வொர்க் ப்ராப்ளம்னால சில நாள் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. இடையில திருலவச்சந்தர்கிட்ட கூட சில தகவல் கேட்டு அவர் யூடியூப்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டாரு. அதுல எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு கேட்டுட்டு இப்ப அப்பாவுக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் குரூப்ல பதிவு செஞ்சிருந்தீங்க. அந்த கால் வீக்கம் வந்துட்டு நல்லா வத்திருச்சு. இப்ப இன்னைக்கு அவர் 13 நாள் 14 நாள் ஆச்சு சாப்பிட்டு. கால் வத்திருச்சு. ஆனா எடை கை இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறாரு. அவருக்கு 80 வயசு 85 வயசு நெருக்கி இருக்கும். நல்ல மாற்றம் இருக்கு. எந்த பசி இதுகளும் எடுக்கல. நான் இப்படியே மெயின்டைன் பண்றேன் அப்படின்னாரு. நான் கூட இப்ப நேத்து நைட்டு சொன்னேன், கொஞ்சம் கீரை சாதம் கூட தேவைப்பட்டா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னேன். சாப்பிட்டேன் அப்படின்னா மீண்டும் வந்துட்டு அந்த ஆசை வந்துடும் சாப்பிடுறதுக்கு. அதனால சாப்பாடே வேண்டாம், நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. காய்கறியே கொடுங்க. காய்கறியே வேக வைத்த காய்கறி அவுள் போட்டு லேசா வேக வைத்த காய்கறி வேக வச்சு உப்பு காரம் குறைவா போட்டு லேசா அவுள் போட்டு பேசி வச்சு கொடுத்துட்டே வாங்க. 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு 3 நாளைக்கு குடல் சுத்தம் ஆகணும்ல. குடல் சுத்தம் ஆகணும். குடல் சுத்தம் ஆகணும், இல்லைன்னா வம்பாய்ப்படும் குடல். 3 நாளைக்கு ஒருக்க கொடுத்துருங்க. 3 நாளைக்கு ஒருக்க குடல் சுத்தம். அப்புறம் போக போக இந்த உடல் வத்துற வரைக்கும், உடல் வத்தி இழைச்சிருச்சு அப்படின்னா நிறுத்திடலாம். புரியுதா? அதுக்கப்புறம் ஜூஸ், அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் ஜூஸ்ல போடலாம். அப்ப எடை குறையுதான்னு பாக்க. அது வந்து நீங்க எப்படின்னா நேரடியா எங்கிட்ட இருந்தா தான் நான் சொல்லி தருவேன், இல்லாட்டா நான் சொல்லி தர மாட்டேன். புரியுதுங்க. நீங்களா பண்றதெல்லாம் வேறு. அப்ப இது நானே சொல்லியிருக்கேன், நேரடியா ராசியோட தொடர்பு வேணும், பணத்தை கட்டுட்டு தான் வர முடியும்னு பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த எண்ணம் இன்னும் யாருக்கு வரல. நான் வந்துட்டு உங்க வகுப்புல சேர்றதுக்கு தயார்னு சொல்லிட்டேங்க. உங்ககிட்ட எப்ப நடத்தினாலும் நான் வந்துடுறேன் நேரடியா. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா $200 முதல்ல கட்டி விட்டுருங்க. $200 $150 கட்டி விட்டு மாணவரா சேருங்க. அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். யாரும் அதை மண்டையில் உள்வாங்குறது $150 15,000 ஒண்ணுமே கிடையாது. என்னது? சரிங்க. 15,000 தெண்ட கடை. கேவலமா இப்ப பணத்தை குறைச்சிருக்கேன். கேவலமா குறைச்சிருக்கேன். 100 ஆண்டுக்கு நீங்க ஆரோக்கியம் வாழ போறீங்க. எத்தனை ஆண்டுக்கு? சரிங்க. 100 ஆண்டுக்கு வாழ போறதுக்கு 15,000 கேவலத்திலும் கேவலம். இவ்வளவு தொகை என்ன குறைச்சது? இது மானக்கேடு. இந்த தொகை இதை கட்டுறதுக்கு போய் யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்னதான் பண்ண? அதுக்கப்புறம் தான் 5,000. இது 1 மாசம் தான் சொல்லி தருவான். அப்படிலாம் அதுக்கப்புறம் சொல்லி தர மாட்டேன். ஒரே மாசம் தான் சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் மிச்சம் 5 மாசத்தை நான் 1 மாசத்துல என்ன சொல்லி தரணும் அதை அப்படியே 5 மாசத்துக்கு நீங்க போட்டுறணும். புரியுதா? சரிங்க. அப்படி எனக்கு 2ஆவது மாசம் வேணும், மாடு பஞ்சாயத்து கட்டு. பணம் வச்சிருக்க இல்ல? ஆமாங்க. இல்லாட்டி சேர்த்துட்டு வா, பணத்தை சேர்த்திக்கிட்டு வா. பணம் இல்லையே சேர்த்திட்டு வா. உன்னை யாரு வர சொல்றாங்க? உன்னை யாரு உன்னை கத்துக்க சொல்றாங்க? உன்னைய பள்ளிக்கூடம் போகணும், ஃபீஸ் கிட்ட கட்டித்தான் தீரணும். யாரு காப்பாத்துவாங்க? ஆசிரியர் யார் காப்பாத்துறது? நீங்க தான் காப்பாற்றணும். உள்ளாட்சி துறை தான் காப்பாற்றணும். ஆசிரியர் சும்மா கொண்டுப்பாரு. அதனால நான் தைரியமா அடிக்கிறேன். வாங்கையாங்கிற இன்னும் நீங்க யாருமே கத்துக்கலாம் கூட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என்னுடைய இலக்கு வந்து இதை கொண்டு சேர்த்தியே தீரணும். உலகம் பூரா சேர்த்தியே தீரணும் நமக்கு. அதனால நான் நீங்க புதுசா வர்றீங்கன்னா இப்ப இருந்தே அடிப்படையை சரி பண்ணிக்கணும். இப்ப இருந்தே சரி பண்ணிக்கணும். இப்ப தினம் உங்களை சந்திக்கிறல எவ்வளவு பெரிய இது, எவ்வளவு பெரிய அறிவியல் இது. கட்டாயமாங்க. சாதாரண விஷயமா இருந்துக்கிறேன். புரியல, நேர்ல பார்த்தா தான் அந்த புரிதல் வரும். நீங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த புத்தகம் வந்து என்னது கிடையாது. நீங்க எங்க வேணும் வாங்கிக்கிறது. கூகுள்ல போட்டீங்கன்னா வந்தது, அமேசான்ல போட்டா $3,000 $3000 வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. $100 $100 வித்துக்கிட்டு இருக்காங்க.
$50 வித்துட்டு இருக்கிறான். அமெரிக்காவுக்குள்ள $50 போகுது. $50 என்னங்க 4000 ரூபாய் ஆச்சு. அவனுக்கு $50 ஒண்ணும் கிடையாது. $50 ஒன்று டீ குடிக்கிற செலவு அவனுக்கெல்லாம் இல்லது. ஒரு சாக்லேட் சாப்பிட்டா $3, ஒரு சாக்லேட் சாப்பிட்டா $5. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் $10 இல்லாமல் வாங்க முடியாது போக்குவரத்து. அதான் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு 10 பேர், நான் என்னோட இலக்கு வந்து 200 நாட்டுல 200 பேர். நீங்க சொல்ற மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது உருவாக்குவோம். சரியா? அந்த 10 பேருமே வெளிநாட்டுக்காரங்களுக்கு வெறும் $500 வச்சிருக்கேன். வெளிநாட்டுக்காரங்க அவருக்கு $500 கட்டியிருக்காரு அவர் திருலோகச்சந்தர். அமெரிக்காவுக்கு $1000, அமெரிக்காவுக்கு இது வரைக்கும் $2000 கட்டினவளே இருக்கிறான். அவங்க கொடுத்த காட்டி தான் இடமெல்லாம் வாங்க முடியும். இல்லாட்ட ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. இவங்க தமிழர்கள் நம்பியில ஒன்றும் பரிசு சட்டி தான் எடுக்கணும். புரியுதுங்களா? வெளிநாட்டுக்காரங்க எந்த காட்டி தான் தப்பிக்க முடியுது, இல்லாட்டி தப்பிக்க முடியாது. அதனால அப்படி பண்ணிக்கிங்க. யாரோ ஒருத்தர் நீங்க பண்ணுங்க. யாரோ நீங்க 150,000 15,000 ஒரே மாசம் தான். அதுக்கப்புறம் கேள்வி கேட்க கூடாது. அதுக்கப்புறம் பொது கேள்வி கேட்கலாம். மீண்டும் எனக்கு செய்யணும், 15,000 கட்டுங்க. 6 மாசத்துல நீங்க முன்னேறிக்கலாம். நான் என்ன சொல்லணும், இந்த ஒரு மாசமே போதும் அப்படின்னு சொல்றேன். இல்ல எனக்கு பணம் இருக்குன்னா தாராளமா அடுத்த மாசம் 5,000 கட்டுங்க. ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு பாரு, ஐடி கார் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, இடம் குறைஞ்சிட்டு இருக்கு பாரு, வினோத்குமார் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. வினோத்குமார் சரி சொன்ன ஒரு மாசம் மட்டும் சொல்லி தருவேன், கட்டுங்க 5,000 உடனே கட்டிட்டாரு. கட்டி ஒரு இடம் குறைஞ்சிட்டு வருது, கடன் குறைஞ்சிட்டு வருது. அவரே இதை காணும், வரல. அவங்க அதை காலையில் 6 மணிக்கு வேலைக்கு ஓடுறாங்க. இப்ப என்ன பண்றது? 6 மணிக்கு வேலைக்கு ஓடினா ஒன்றும் பண்ண முடியாது. இது காலையில் 5:30 மணிக்கு பண்ண, காலையில் 4:30 மணிக்கு வகுப்படுத்தாச்சுங்க. அதுலயும் வரணும் இல்ல, எந்திரிக்கிறது அப்புறம் 9 மணிக்கு எந்திரிச்சே 8 மணிக்கு எந்திரிச்சே வேலை. ஐயோ ஒண்ணுமே பண்ண முடியாது, உடம்பு கெட்டு போச்சு எல்லாமே. இதுக்கு முன்னாடி எப்படி எந்திரிக்கிறது? இனி வந்துருச்சு ஒரு 10 பேர் வரணும் இல்ல, அதுவும் வர்றது இல்ல. பாரு இன்னைக்கு பாரு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர்? 140 பேர் இதுல பதிவு இருக்குது. 140 பேர்த்துல 3 பேர் தான் இருக்கிறீங்க. இது காலையில் 4:30 மணிக்கே வந்துட்டாரா? சிங்கப்பூருக்காக காலையில் 4:30 மணிக்கு தொடங்கினேன். 4:30 மணிக்கு தொடங்கணும்னா நாளை 4:30 மணிக்கு தொடங்கினா நான் குறைஞ்சபட்சம் 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4:10 எந்திரிக்கணும். அப்பதான் 4:30 மணிக்கு நான் தயாராக முடியும். ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கு, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, எனக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. பாரு சந்திச்சு பேசியாச்சு இல்ல. சரி சொல்லுங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. திருலோகச்சந்தர் ஆரம்பிங்க. அது பண்ணிக்கலாங்க ஐயா. நாளைக்கே நீங்க என்ன பண்ணீங்கன்னா வசதி கட்டி விட்டு ஆரம்பிக்கும். முதல்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அதாவது தெய்வநாயகி நீங்க முதல் பண்ணுங்க. நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கங்க. 30 நாள் பண்ணுங்க. அதாவது எனக்கு இப்போ நம்ம குழுல இருக்கிற நபர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட இதை வந்து இப்ப இந்த குழு முடிஞ்ச பிறகு தனித்தனியாக இன்னைக்கு என்ன படிச்சோம் அப்படின்றதையே ஒரு வீடியோவா எடுத்து போடலாம். அப்படி போட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க அதை செக் பண்ணலாம். யார் யார் இன்னைக்கு போட்டிருக்காங்க, இன்னைக்கு என்ன படிச்சோம், அப்படின்ற, இன்னைக்கு என்ன விவாதம் பண்ணோம் அப்படின்ற பாயிண்டையே பாத்தீங்கன்னா அவங்க போய் சர்ச் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணியோ இல்லாட்டி புத்தகம் படிச்சோ அதுக்கு சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸோ ஒரு 1/2 hour 1 hour அவங்களுடைய கருத்தை உலகத்துக்கு அவங்களுடைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணலாம். சரி, அவங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் அவங்க இருக்கிற நபர்கள் எல்லாம் அவங்கவுங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கணும். அவங்கவுங்க சேனல்ல அவங்கவுங்க பேசி 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 பதிவிடணும். இன்னைக்கு நீங்க ஒரு லெசன் எடுக்கிறீங்கன்னா இப்ப நீங்க 1/2 hour எடுக்கிறீங்க. 1/2 hour எடுத்து அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப எப்படி நான் நீங்க எடுக்கும்போது கூகுள்ல நான் 4 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 4 பாயிண்ட எனக்கு நான் எப்படி புரிஞ்சிருக்கேன் அப்படின்ற என்னுடைய அறிவு கொண்டு நான் அதை சோதிச்சு பார்க்கணும் இல்லையா? அதை சோதிச்சு பார்த்து அதுல இருந்து வர பாயிண்ட்ஸ என்னோட அறிவு கொண்டு நான் பேசணும். அப்படி பேசி பழகணும். அப்படி பேசி பழகி அதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். நம்ம நீங்க மட்டும் எவ்ரிடே பேசிக்கிட்டே போறதுனால மண்டையில பாரம் கூடிக்கிட்டே தான் போகுது. இப்ப நீங்க பேசிடுறீங்க, ஆனா எங்க மண்டையில பாரம் கூடிடுது இல்லையா? ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் நேத்து என்ன பேசுனேன், நேத்து என்ன கிளாஸ்ல என்ன பேசணும் அப்படின்றது மண்டை குழம்பி போயிடுது. நான் என்ன பேசுனேன் பேசுற உங்களுக்கு ஞாபகம் இருக்கோங்கயா, உங்களுக்கு நீங்க என்ன பேசுனீங்க நிறைய பேசிடுறீங்க. பட் ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த கிளாஸ்ல என்ன அட்டென்ட் பண்ணணும்ன்றது தெரியல. அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும்? அப்போ கேட்டத நாங்க உள்வாங்கினதை பிரதிபலிக்கணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அதுக்கு நாங்க ஒர்க் பண்ணணும் இல்லையா? எங்களுடைய ஹோம்ஒர்க் இல்லையா அது? அத ஹோம்ஒர்க்கை நாங்க செய்யணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, கேசவன் சொல்லுங்க. இது அனுபவமாயா சொல்றீங்க? சொல்லுங்க, அவங்க சொல்றதை ஏதாவது சொல்லுங்க. இந்த மாதிரி தினம் இந்த மாதிரி படிக்கணும், அவங்க உங்க கருத்தை பதிவு பண்ணணும் அப்படி சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, முடிஞ்சா சொல்லுங்க. நம்ம அந்த இதெல்லாம் யூடியூப்ல போக தெரியாது, அதான் பிரச்சனை.
சரி சரி அப்படி சொல்றாருல அவர். யூடியூப்ல போடுங்க, ஐயா வாட்ஸ்அப்ல யூடியூப்ல போக ம். தேவையில்ல. ஐயா என்ன அனுபவத்தை பண்ணலாம்னா சொல்லலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஐயா நீங்க வந்து ஆ. பேசி அவருடைய ரெக்கார்ட் பண்ணலாம். மொபைல்லயே பேசி ஆ. இப்போ ஐயாவோட மொபைல்ல கேமரா இருக்கும் இல்லையா, கேமரா இருக்கும், ஆ. வீடியோ இருக்கும். அதுல ம். பேசி ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அதுல ஆ. பேசி ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்க வச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி ஒரு 2-3 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யாரு உங்களுக்கு சொந்தக்காரங்களோ இல்லாட்டி யார் அதை வந்து குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அவங்களுக்கு அதை பதிவு பண்ணிட்டே வாங்கலேன். இப்ப நீங்க ம் யூடியூப் இருக்கீங்க, அனுப்பலாம். இருக்கும்போதே பதிவு ம். பண்ணிட்டே வாங்கலேன். அப்புறம் அதுக்குன்னு ஒரு காலம் ம். வர யாருனாச்சும் இன்டர்நெட்ல அப்லோட் பண்றதுக்கு. அப்ப மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஆ. நம்ம இதே இப்போ பேசி பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க மொபைல்ல. இப்ப டெய்லி இப்ப ம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஏன்னா உங்களுடைய ம். அறிவுன்றது சரி. இன்னும் ஆழமா, எங்களை விட ஆழமா இருக்கலாம் இல்லையா? எங்களை ம் விட உங்களுக்கு அறிவு ஆழமா இருக்கலாம், உங்களோட அனுபவம் இருக்கலாம். ஆனா உங்களோட ம் அனுபவம் எங்களுக்கு அந்த பக்குவம் இல்லாம இருக்கலாம். ம் பட் ஆனா நீங்க பக்குவத்தின் பேர்ல நேரம் எடுத்து பொறுமையா ஒரு ஒரு விஷயம் அழகா சொல்றீங்க நீங்க. பட் ஆனா ம் எங்களுக்கு இன்னும் வேகம் தான் இருக்கே தவிர எங்களுக்கு விவேகம் கிடையாது சரி சரி சரி, என் கரெக்டா வயசுல. சொல்றீங்க. ம் சோ அப்ப ஐயா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வீடியோவை. அப்புறம் வேற ம் யாருனாச்சும் நபர்கள் இருக்கும் பொழுது அவங்களோட உதவி கொண்டு இதை எனக்கு இன்டர்நெட்ல ஏத்தி விடுப்பா அப்படின்னு அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் இல்லையா நீங்க? ம் ஆ. அப்படி பண்ணலாம். சரி, சரிங்க. அந்த மாரி பார்க்குறேன் இதுலயே. எப்படி வருதுன்னு. ம் ம். சும்மா ஒண்ணு ஒரு பேசுங்க. தரம் பேசி பார்த்தா ஒரு ஒரு பாடத்தை படிங்க. கேக்குதா? முதல் பாடத்தை படிங்க. ம். படிச்சுட்டு அப்படியே பதிவு பண்ணுங்க. முதல் பாடத்தை கையில வச்சுட்டு அதை ஆ. அப்படியே பதிவு பண்ணுங்க. சும்மா ஒரு தடவை இதெல்லாம் உங்களுடைய சொல்லப்பட்டிருக்கு அனுபவத்தை பதிவிடலாம், உங்களோட இந்த அனுபவத்தை மாதிரி. பகிரலாம், ஆ, உங்களுடைய ஆ. எண்ணங்களை பகிரலாம். அப்படி ம். ஆ. இப்ப ஆ. என்னுடைய வீடியோ தான் இருக்குது தவிர, இப்ப நான் வந்து நல்ல வேலை இப்ப இந்த விவாதம் பண்ணி கூகுள்ல போட்டு இந்த இவரு அந்த இவரு நம்ம பிஜு பீஜு வந்து பீஜு பிஜி இந்த உதவி செய்யலை. நான் பிஜி இந்த உதவி செய்யல, இது நடக்கவே போறதில்ல. அவர் 30,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. மறுபடியும் அவர் எக்கச்சக்கமா டொனேஷன் கொடுத்துட்டாரு. அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதாவது நம்ப முடியல நம்மளால இப்ப நடக்குதா அப்படின்னு. இப்ப அதுலதான் பதிவாயிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, நிறைய பதிவாகிறதுனால இது வந்து ஒழுங்கா பதிவாகுது. நம்ம எல்லாமே பதிவாயிருது இந்த இடத்துல. அப்படி போடனால வேகமா பரவுது. இதே மாதிரி அவர் பண்ணல நடக்க போறது இல்ல. இப்படித்தான் தன்னுடைய அறவழியில பொருள் ஈட்டணும், அறவழியில செலவு பண்ணணும், அறவழியில ஆரோக்கியத்தை பெறணும். நீங்க அறவழியில ஆரோக்கியத்தை பெற ஆரம்பிச்சுட்டா காசு மிச்சமாயிரும், எக்கச்சக்கமா மிச்சமாகும். புரியுதா? அதனால என்ன பண்ண, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க பேசுங்க. தனிப்பட்ட முறையில் கூட சில அடுத்தது என்ன பண்ண போறோம், நல்லா யாருக்கும் சந்தேகம் இருந்தா இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோம், நேரடியாக யார் எங்கிட்ட பணம் கட்டுறாங்கன்னா அவன் நேரடியாக நான் வீடியோல பேசுறேன் இல்லையா, அவங்கள பதிவு பண்ணி போடுறேன்னா இல்லையா, அந்த மாதிரி நீங்க வாங்க. நீங்க இப்ப இது வந்து பொது நிச்சை, நான் யாரும் தனிப்பட்ட முறையில் வரமாட்டேன். இதோட முடிச்சுக்குவேன். யாரு வந்து அந்த நான் சொல்ற மாதிரி $200 கட்டிட்டு வர்றாங்களோ, 20,000 சொல்றேன், 30,000 சொல்றேன், 15,000 சொல்றேன், என்ன சொல்றேன் அதை கட்டிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் நேரடியாக நான் வகுப்பு எடுப்பேன். இல்லாட்டா அவன் வகுப்பு எடுக்க மாட்டேன், வகுப்பு எடுக்க மாட்டேன். நீங்களே பண்ணிக்க வேண்டியது. இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏதாவது மறைக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா தெய்வநாயகம்? இல்ல ஓப்பன் தான். இல்லைங்க, ஓப்பனா தான் இருக்குங்க. எதுவுமே மறைக்கவே முடியாது. இது கல்வி. இந்த புத்தகத்தை வாங்கி நீங்களே, இந்த புத்தகம் என்றதும் கிடையாது, எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, எந்த தொடர்பு கூட இல்லை. நான் என் உலகத்துல கொடுக்கணும். இது வித்த எனக்கு ஒண்ணு வர என்ன, நான் வாங்கி வித்த கணக்கார எனக்கு கமிஷன் கொடுப்பான். இது வாங்கி வித்தோம்னா 10% கமிஷன் கொடுப்பான். என்ன எத்தனை பர்சன்ட் வாங்கி வித்தா 10% வாங்கிட்டு என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு புத்தகம் வித்தா 20 ரூபா கிடைக்கும், போதுமா குடும்பம் நடத்திடலாமான்னு கேட்கிறேன். சாத்தியமே கிடையாது. என்னது சாத்தியமே கிடையாது. அதுதானே நமக்கு தேவை. இது நான் முன்னேறி இருக்கிறதுனால நான் 20 வருஷமா 25 வருஷமா இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்த்துற இடத்தெல்லாம் சேர்த்திட்டு வந்துட்டேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இதனால் நான் முன்னேறினேன் அப்படிங்கிற என்னுடைய இலட்சியம் வந்து என் ஆசிரியர் வந்து உலகத்துக்கு காட்டணும். என்னோட ஆசிரியர் யாருன்னு உலகத்துக்கு காட்டணும். என்னுடைய ஆசிரியர் மேலே கொண்டுட்டு போகணும், என்னுடைய புகழ் பரவணும் அப்படிங்கறதான். ஏன்னா இது வந்து உண்மை. இது வந்து இயற்கை முறை, யோக முறை, பரிணாம முறை. இயற்கை தன்னை மறைத்துக் கொண்டது. ஆசிரியர் வெங்கடேசன் மூலமாக தன்னை வெளிக்காட்டியது. அதற்கு நான் ஒரு தூண்டுகோலாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு என் இலக்கையில வெற்றி அடைஞ்சிருக்கேன். எனக்கு தோல்வியே கிடையாது. என்ற வாழ்க்கையில தோல்விங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. சிறுசுல இருந்தே எனக்கு தோல்வி கிடையாது. சிறுசுல இருந்தே இந்த புக்கு ஐயா, இந்த நூலு இது ஒரு பெரிய புதையல் மாதிரி. ஆனா இதை யாருக்கும் தெரியல. இது எதை மண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு யாரும் படிக்கிறத காணும். படிச்சாலும் புரிஞ்சுக்கிறத காணும். புரிஞ்சாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த புதையலை தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் மண்டையில ஏதாவது ஆண்டவன் கொடுத்துருக்கணும். இப்ப என்ன பண்ணிருக்காரு, மதுரையிலே 2-3 பேர் எனக்கு வலுவான ஆளுங்க இருக்காங்கயா. மதுரையில சுந்தர் ஒருத்தர் பொறியாளர் இருக்காரு, அரசு பொறியாளர். புரியுதுங்களா? சுந்தர்னு ரொம்ப அருமையான மனிதர். இப்ப அவரு சக்கரை நோயில இருந்து விடுதலை பண்ணிட்டு இருக்காரு.
யாரை பார்த்தாலும் ஆ. சக்கரை நோய் இல்லாதவனே உலகத்துல கிடையாது அடுத்தது. ரொம்ப கொடுமை அப்பா சாமி. ம். அதுதான் மெயின். சக்கரை நோய் இல்லாத அவர் கூட நீ சந்திக்கலாம் ஐயா. தெய்வம் அவர் கூட நீங்க சந்திக்கலாம். யாரு? சுந்தர் பொறியாளர் குழுவில் இருக்காரு பாருங்க, அவர் கூட நீங்க சந்திக்கலாம். சரிங்க தெய்வம், நீங்க சொல்லுங்க தெய்வம். சரிங்க. ஒரு மதுரை சுந்தர் ம். மதுரை சுந்தர் சாரை சந்திக்கிறேங்க. முடிஞ்சா பாக்குறீங்க. ஆமா, அவரெல்லாம் மிகப்பெரிய பொறியாளருங்க. ஆ? இடையில ஒரு நாள் பேசுனீங்க அவர்கிட்ட. ஆ. ம். நம்ம குழுவுல வந்துட்டு அவரு சிலத பகிர்ந்தப்ப வந்துட்டு எந்த ஒரு மதுரண்டு போட்டு வந்த பார்த்து பேசினேன். ஆ, 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 ஆ. அவரும் அவங்க அம்மாவங்களோட ஊர் எல்லாமே திருமங்கலம் தானே. அவரு பேசினாரு, வந்தா வர்றேன் சார், பாப்போம் பேசுவோம் அப்படின்னாரு. ம், ம், ம். இப்ப அவரு போய் நேர்ல போய் சந்திங்க. ஆ? ஆ. சரிங்க சரிங்க. அல்லது போன்ல பேசுங்க. ஏன் நேர்ல சந்திச்சுட்டு நேரம் விரயம் பண்ணிட்டு என்னது? சரிங்க. போன்ல கூகுள் பேசுறீங்க. கூகுள் மீட்ல போட்டுங்க. எப்ப போட்டாலும் கூகுள் மீட்ல போட்டுருங்க. கூகுள் மீட்ல போட்டு லிங்க் போட்டு பதிவு பண்ணுங்க. கரெக்ட். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். சோ யாரு இது மாதிரி இத பத்தி பேசுறதா இருந்தா ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவே சேவ் பண்ணி அப்படியே எனக்கு அனுப்பிச்சிருங்க. எனக்கு கொண்டு வந்துருங்க. யாரு போட்டு கூகுள் மீட்ல போட்டு விட்டுருங்க. கூகுள்ல மட்டும் ரெக்கார்ட் ஆயிக்கும். சரிங்க. அதுக்கு கருவி வேணும். ரெக்கார்ட் ஆகுதான்னு பாருங்க. அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த உங்க போன்ல அந்த வசதி இருக்கான்னு பாருங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டர் இருக்கணும். இல்ல பழைய போன்ல இருக்காது. 2025 வாங்குற போன் தான் இருக்கும். மத்த எந்த பழைய போன்ல இருக்கவே இருக்காது. பழைய போன்ல இருக்காது. ஸ்கிரீன் ரெக்கார்டர் இருக்கணும். நீங்க போட்டு கேடு வாங்கும்போது கேளுங்க. பாரு, நான் கூகுள் மீட் பதிவு பண்ணணும்னு சொல்லிடுறேன். நான் கூகுள் மீட் பதிவு பண்ணணும், ஜூம் மீட் பதிவு பண்ணணும், நான் கிளாஸ் எடுக்க போறேன், ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகுமா அவங்க செக் பண்ணிட்டு வாங்குங்க. புரியுதா? சரிங்க. சாம்சங்ல கொண்டு வந்துட்டேன். எல்லாத்துலயும் லேட்டஸ்ட்ல கொண்டு வந்துட்டேன். பாரு, சாம்சங் விளையாடுது பாருங்க, அற்புதமா இருக்கு. அது என்ன, எனக்கு வந்து டேப்லெட் நான் இவ்வளவு பெருசு வாங்கிட்டேன். டேப்லெட் தான் நான் வாங்கியிருக்கேன். டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 22,000 30,000 கிடைக்கும், தரமானது. அது வசதி பொறுத்து. நான் அதுக்காக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவங்க இது வகுப்பு நடத்தணும், உலகத்துக்கு கொண்டு போக நினைக்கிறவங்க செஞ்சுதான் தீரணும். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? சிந்திங்க, மறுபடியும் பேசுவோம். சரியா? சரிங்க. நன்றி. வணக்கம். ஓகேங்க. வணக்கம். நன்றி.